காலை 6 மணிக்குமே ரயில் நிலையம் முழுவதும் ஓசை, கூட்டம், மக்கள் ஓட்டம் என்று களைகட்டி கிடந்தது. அந்த குழப்பமான சூழலில் கிராமத்து மனமும் பாசமும் கலந்த முகத்துடன் மாமியார் மெதுவாக ரயிலிலிருந்து இறங்குகிறார். பச்சை புடவை, சுண்டல் பை, பூக்களின் நறுமணம், கையில் முறுக்கு டப்பா. அவளை பார்த்தாலே நம்ம ஊரு என்ற உணர்வு முழுவதும் தெரியும். நகரத்தின் வேகத்துக்கு பழக்கமில்லாமல் இடம்படும் ஒவ்வொரு சத்தத்துக்கும் அவளது கண்கள் பரபரப்பாகச் சுழன்று கொண்டே இருந்தன. அப்படியே திடீரென்று ஒரு புயல் போல ரயில் ஓரத்திலிருந்து துள்ளி வரும் ஸ்டைலான மருமகள் தோன்றுகிறாள். வெள்ளை டி-ஷர்ட், ஜீன்ஸ், கூல் கண்ணாடி, கையில் விழுந்தால் கூட உடையாத ஸ்லிங் பை. அவள் வருகிற வேகத்தை பார்த்த மாமியார் பயந்து, அம்மா, ரயில் வர்ற மாதிரி ஓடுற என்று பின் திரும்பிக் கொள்கிறார். மருமகள் அன்புடன், மம்மி, வெல்கம் டு சென்னை என்று கையெழுத்து போட, மாமியார் பதறி, இங்கு என்ன எல்லாம் நடந்தாலும் கூட எல்லாரும் இப்படிதான் ஓடுறாங்களா என்று முணுமுணுத்தபடி அவளை பின்தொடர்கிறார். ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது ஃபுட்டோவர் பிரிட்ஜ் ஏறும்போது மாமியார் மூச்சை இழுத்துக்கொண்டு, பசத்துக்கு நகரத்தில் இருக்கிற அவங்க சுவாசமா இருக்கிறதே என்று குமுறுகிறார். கீழே இறங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு மெட்ரோ ரயில் கடும் சத்தத்துடன் வேகமாய் போக, மாமியார் பயந்து குதித்துக்கொண்டு, அப்பப்பா, நம்ம ஊர்ல பஸ்ஸோ சைக்கிளோ தவிர இதெல்லாம் எங்கே இருக்கு என்று பையை மார்பில் கட்டி பிடிக்கிறார். மருமகள் சினித்தபடி, மம்மி, இது மெட்ராஸ், இங்க நிக்கிறவங்க ஓடணும், ஓடுறவங்க பறக்கணும் என்கிறார். மாமியார் குழப்பத்துடனும் பயப்புள்ளியுடனும் அவள் பின்னால் ஓடிப்போய், அம்மா, நான் வந்ததும் எப்படி இவ்வளவு வேகமா நடந்துகிற என்று கதறுகிறார். வீட்டுக்குள் வந்ததும் மருமகள் சொல்கிறாள், மம்மி, நான் உங்களுக்கு லாட்டே பண்ணி கொடுக்கிறேன், சிட்டி ஸ்பெஷல். மாமியார் அதை கேட்டு புரியாமல், லாட்டாவா, நம்ம ஊர்ல லாட்டா புட்டுதான் இருக்கும், நீ என்ன காய்ச்சுற என்று நெளிவார். அடுத்த நொடி காஃபி மிஷின் ட்ரூன்னு சத்தம் போட்டதும் மாமியார் பயந்து, அம்மாடி, வீட்டு நடுவுல ரயில் வந்து நிக்கிற மாதிரி சத்தம் போடுதே என்று அவளை பிடித்து நிற்கிறார். ஆனால் மருமகள் டம்ளர் பாணி ஃபில்டர் காஃபி கொடுத்ததும் மாமியாரின் முகத்தில் சாய்ந்திருந்த குழப்பம் மெல்ல கரைந்து கொண்டே புன்னகை மலர்கிறது. ஆஹா, இதுதான் காஃபியா, நம்ம ஊர் சுவையோடவே இருக்கம்மா என்று மகிழ்கிறார். மதிய உணவுக்காக மருமகள் காய்கறி எடுக்கும்போது மாமியார் முன்வந்து, நான் தான் பண்ணிக்கிறேம்மா, நம்ம ஊர் கத்திரிக்காய் சாம்பார் உனக்கு சாப்பிடணும், நகர சாம்பார்ல அந்த காதல் சுவை கிடையாது என்று அன்புடன் முன்னே வருகிறார். அவள் கைகளை பார்த்தாலே பல வருட அனுபவமோடு செய்த சமைப்பின் அழகு தெரியும். கிராமத்து மனமும் வீட்டு சுவையும் கலந்த கத்திரிக்காய் சாம்பார் ரெடியானதும் மருமகள் முதல் குழுக்குதானே சாப்பிட்டதும் கண்கள் பெரிதாக திறந்து, மம்மி, இது செம்ம, இந்த சாம்பாரே இல்லாமனா இந்த வீட்டில் என்ன ஒரு குறை இருந்தது போல இருந்தது என்று உணர்ச்சியோடு சொல்கிறாள். மாமியார் அவளது கையில் தடவி, அம்மா, நகரமோ கிராமமோ எல்லாமே வேறுபட்டாலும் நம்ம மனசு ஒன்னா இருந்தா போதும், நீ என் பொண்ணு மாதிரி இருந்தா சுவை என்ன, ஸ்டைல் என்ன, எல்லாம் தானாகவே சரியாகிடும் என்று மெதுவாக சொல்கிறார். இருவரும் டிவி முன் உட்கார்ந்து சிரித்தபடி பேசிக் கொண்டிருக்கும் அந்த அழகான தருணத்தில் நகரத்தின் வேகமும் கிராமத்தின் வெதுவும் இரண்டும் கலந்த ஒரு அற்புதமான பாச குடும்பம் உருவாகிறது. நகரம் ஒரு உலகம், கிராமம் இன்னொரு உலகம். ஆனால் இந்த மாமியார் மருமகள் உறவில் இரண்டு உலகமும் ஒன்றாக இணைந்த ஒரு இனிய கதை உருவாகிறது. சத்தமோ வேகமோ கலாச்சாரமோ எதுவும் அவர்களின் பாசத்தை தொலைக்க முடியாத ஒரு நிம்மதி அந்த வீட்டில் பரவுகிறது.